நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இன்னும் என் மேல ஏற்பட்ட கலங்கத்தை என்னால அகற்ற முடியல. அந்த ஒப்பந்த பத்திரத்துல இருக்கிறது என்னோட கையெழுத்தே இல்லைங்கிறதையே என்னால இன்னும் நிரூபிக்க முடியல. எல்லாத்துக்கு மேல இப்ப இந்த புது கொசு புராணம் வேற ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பிரச்சனை முடியல, அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. நாளைக்குள்ள நான் 2 பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுபிடிக்கலனா அப்புறம் மகாராஜா என்ன தண்டிச்சிடுவாரு. ஒரு பக்கம் இந்த கொசுகளுடைய சித்திரவதை, இன்னொரு பக்கம் அரசாங்க தண்டனை. இப்ப நீ என்ன பண்ண போறன்னு சீக்கிரமா யோசி. இந்தாங்க விறகுகள். எடுங்க, தூக்குங்க. இப்பதானே தூக்கிட்டு வந்தேன், அப்புறம் ஏன் திரும்ப தூக்கணும்? ஐயோ, இந்த விறகுகளை தூக்கி வெளியே வீசிடுங்க. இது ஈரமாயிடுச்சு, இதுக்கப்புறம் நமக்கு உபயோகமாகாது. சாரதா, இது எல்லாத்தையும் உள்ள எடுத்து வச்சிருன்னு நான் உன்கிட்ட சொன்னல. பாரு, மழையில எல்லாமே இப்போ ஈரமாயிடுச்சு. இப்போ அல்வாவை எப்படி பண்றது? ராணிகளை பார்க்க நம்ம காலி பாத்திரத்தை எடுத்துட்டு போக முடியும். ஆமாமா, நான் கூட இவர்கிட்ட சொன்னேன். இந்த விறகுகளை எடுத்து உள்ள வைக்க சொன்னேன். ஆனா நான் சொன்னதை இவர் கேட்கவே இல்ல. மத்தவங்க சொல்றதெல்லாம் இவன் எங்க கேக்குறான்? பேசுறது என்னவோ இல்ல, ஆனா அடி மட்டும் நல்லா தரீங்க. ಮಹಾರಾಜ ಸುಭಾವನೋ ಉಪದೇಶನೇ ಸಖ್ಯತೆ ಕರ್ತುಮನ್ಯತಾ ಸುದಪ್ತುಮಪಿ ಪಾನಿ ಯಂ ಪುನರ್ಗಚ್ಚತೀಶಿ ತತಾಮ. புரிஞ்சுதா? புரியல. எதுவும் புரியலையா? நான் புரிய வைக்கிறேன். இதுக்கு அர்த்தம், ஒரு மனிதன் தன் குணத்தையும் தன் பழக்க வழக்கத்தையும் எவ்வளவு மாத்த முயற்சி பண்ணாலும் அதை மாத்த முடியாது. அப்படிதான் இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் இருக்கார் இல்லையா, அரசவைக்கு தாமதமா வர்றதே அவரோட பழக்கமாயிடுச்சு. இதை மாத்த முடியாது. மகாராஜா ஒருவேளை அநேகமா அவருக்கு கொசுவை விரட்டுறதுக்கு எதுவும் வழி கிடைக்காததுனால அவர் அவருடைய வீட்டுக்குள்ளேயே வெக்கப்பட்டுக்கிட்டு முகத்தை மூடிக்கிட்டு ஆயிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டேன் குருவே, நான் வந்துட்டேன் மகாராஜா. ஆஹா, வந்துட்டாருன்னா அப்ப ஆரம்பிங்க. மகாராஜா, நான் வந்துட்டேன் மகாராஜா. மன்னிச்சிடுங்க, வர கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. பண்டித ராமகிருஷ்ணரே, உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு ஏதோ டிங்டாங்கின் மகாராஜா ஷூவான்ஷூ வந்து கொண்டிருக்கிறார். இது நம்மளோட பல்லாக்கு மாதிரியே இருக்கு. நம்மளோட பல்லாக்கு மாதிரிலாம் இல்ல, நம்மளோட பல்லாக்கு தான் சின்ன மகாராணி. மகாராஜா, இது என்னோட பல்லாக்கு தானே? மகாராணி, நான் உங்களுக்கு இன்னொரு பல்லாக்கு செஞ்சு தரேன். மகாராஜா சுவான்சு, நீங்க பல்லாக்கல இப்படி உங்க உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? உங்க மகாராஜாவோட உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா உங்களுடைய நோக்கங்கள் தான் சரியா இல்ல. உங்களுடைய பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஏமாத்தி பண்ண வேலையில எங்களுடைய மகாராணி, அதாவது எங்களுடைய மகாராஜாவால அவரோட பாதங்களை தரையில வைக்கவே முடியல. நீங்க எல்லாரும் இத மறந்துடாதீங்க. நாங்க மட்டும் நினைச்சோம்னா இந்த நிலத்தை சுலபமா எங்களுக்கு தந்துடலன்னா எங்களால உங்க மேல யுத்தம் தடுக்க முடியும். அப்புறம் இந்த பல்லாக்கு பொறுத்த வரைக்கும் அந்த ஒப்பந்தம் படி எங்கெங்கெல்லாம் மகாராஜா காலடி வைக்கிறாரோ அந்த நிலம் தான் உங்களுக்கு சொந்தமாகும். இப்ப எங்க மகாராஜா காலடியை வைக்கலங்கும் போது நிலம் எப்படி உங்களுக்கு சொந்தமாகும்? அப்படியா? மற்றும் பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நானும் முட்டாள்தான்.
இப்ப இந்த மொத்த உலகத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. புத்திசாலி புத்திசாலி புத்திசாலி. அதேதான் புத்திசாலி. அவர்களே, நீங்க புத்திசாலிலாம் இல்ல, நீங்க ஒரு மிகப்பெரிய புத்திசாலி இல்ல? எங்க மகாராஜா சொல்லிட்டாரு, இந்த யுத்தத்தை நீங்க தடுக்க விரும்புறீங்கன்னா நீங்க ஒப்பந்தப்படி இந்த நிலத்தை ஹிங்டாங்கு கொடுத்துருங்க. அதுக்கு பதிலா ஹிம்டாங் உங்களுக்கு கொசுக்களை விரட்டுற எண்ணெய திரும்ப விஜயநகரத்துக்கு ஏற்றுமதி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இல்லன்னா ஞாபகம் இருக்கட்டும், ஹிம்டாங்ல இருந்து வர்ற எண்ணெய தவிர உங்ககிட்ட வர எந்த ஒரு வழியும் இல்ல. மணி அவர்களே, நமக்கு அந்த எண்ணெய் தேவைப்படுது. ஒரு கையால நீங்க எங்களுக்கு நிலத்தை கொடுங்க, இன்னொரு கையில நாங்க உங்களுக்கு எண்ணெயை தரோம். சிவ 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 சிவா, என்ன என்ன துர்நாற்றம் இது! ஐயோ பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே இங்க கொசு தொல்லை அதிகமா இருக்கு, இப்ப நீங்க இந்த குப்பையை வர இங்க கொண்டு வந்திருக்கீங்க. சொல்றேன் குருவே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. பொறுமை இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணரே, முகத்துல துணியை கட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்ப அதையே பண்ணிக்கோங்களே, கட்டிக்கோங்க. ஹேய், ஐயோ, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா? எதுக்காக அரசவையில வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்ப இந்த புகையில எங்க எல்லாரோட உயிரும் போக போகுது. கொண்டு போங்க. பண்டித ராமகிருஷ்ணரே, உங்களோட இந்த செயலுக்கான காரணம் என்ன? மகாராஜா, மகாராணிகளே, குருவே, இந்த அரசவையில இருக்கும் அனைத்து அதிகாரிகளே மற்றும் வீரர்களே, நம்ம எல்லாருக்கும் இது ஏற்கனவே தெரியும். நம்ம விஜயநகரத்துல இப்போ கொசுக்களின் பிரச்சனை கொஞ்சம் மோசமாயிடுச்சு. இதுக்கான காரணம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். எந்த எண்ணெயை எரிச்சாலோ இல்ல அதை வெறும் தடவிக்கிட்டாலோ கொசு எல்லாம் ஓடிடுமோ, அந்த எண்ணெயின் ஏற்றுமதியை இப்ப ஹிம்டாங் ராஜ்யம் நிறுத்திட்டாங்க. அதனால இப்ப விஜயநகரத்தின் மக்கள் கொசுக்கள்ல இருந்து விடுபடுறதுக்காக தவின்னு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில இந்த பிரச்சனையில இருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கிறது தானே என்னுடைய முதல் கடமையா இருக்கும். அதாவது இந்த பிரச்சனைக்கான தீர்வு கண்டுபிடிக்கணும். இப்ப ஹிம்டாங் அவங்களுக்கு இந்த நிலம் கிடைக்கிற வரைக்கும் விஜயநகரத்துக்கு எண்ணெய் ஏற்றுமதி பண்ண போறது இல்ல. விஜயநகரமும் ஹிம்டாங்குக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலயும் அந்த நிலத்தை தரப்போறது இல்ல. அதனாலதான் இந்த பிரச்சனைக்கான தீர்வை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். தீர்வை கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்படின்னா அந்த தீர்வு எங்க? வீட்லயே விட்டுட்டு வந்துட்டீங்களா? இங்க வந்து புகையை போட்டு எல்லாரையும் மூச்சடைக்க வச்சிட்டீங்க, எல்லாரையும் தவிக்க வச்சிட்டீங்க. அட குருவே, இந்த புகை தான் அதோட தீர்வே. நீங்க எல்லாரும் ஒரு விஷயம் சொல்லுங்க. நான் வரதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் கொசு கடிச்சுக்கிட்டு இருந்ததுல ஆமாவா இல்லையா? கடிச்சிட்டு இருந்தது. ஆனா எல்லாரும் இப்ப கவனிச்சு பாத்தீங்களா? நான் அந்த புகையை போட்டதுக்கு அப்புறம் இருந்து இப்ப வரைக்கும் உங்கள யாரையுமே ஒரு கொசு கூட கடிச்சிருக்காது. இங்க இருந்த எல்லா கொசுக்களும் காணாம போயிடுச்சு. இப்ப திடீர்னு இந்த கொசுக்கள்லாம் எங்க காணாம போச்சு? என்னோட முகம் ஒன்னும் அவ்வளவு பயங்கரமானதெல்லாம் இல்ல. அதாவது என் முகத்தை பார்த்து கொசுங்க பயந்து போய் ஓடுறதுக்கு. அப்படின்னா இப்ப என்ன ஆச்சு? இருந்த எல்லா கொசுக்களும் ஓடிடுச்சு. ஆமா பண்டித ராமகிருஷ்ணரே,
இப்ப இங்க ஒரு கொசுவை கூட காணும். எல்லா கொசுவும் எங்க போச்சு? குருவே, உங்களுக்கு அதுங்களோட ஞாபகமா இருக்குன்னா அதுங்களை திரும்பி வர சொல்லவா? அவர்களே, இப்ப இங்க இருந்த எல்லா கொசுக்களும் ஹிம்டாங்குக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மகாராஜா, கஸ்தூரி குண்டல் பசகி மிருது தூண்டகி வன்மாகி. ஒரு மான் கஸ்தூரியின் வாசனையை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக ஒவ்வொரு காடா சுத்திக்கிட்டு இருந்தது. ஆனா பாவம், அந்த மானுக்கு அந்த கஸ்தூரியே அந்த மானுடைய கழுத்துல தான் இருக்குன்றது தெரியாம இருந்தது. நீங்க சொல்ல வர்றதுக்கான அர்த்தம் என்ன? இதுதான் மகாராஜா, எந்த கொசுக்களை விரட்டுறதுக்காக நாம ஹிம்டாங்ல இருந்து எண்ணெயை இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருந்தோமோ அந்த கொசுக்களை விரட்டுறதுக்கான கஸ்தூரி இங்க நம்ம விஜயநகரத்திலேயே இருக்கு. மகாராஜா, பெரியவங்க சொல்வாங்க இல்லையா, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அம்மா கிட்ட தீர்வு இருக்கும்னு. இந்த பிரச்சனைக்கான தீர்வும் அம்மா கிட்டேயே தான் இருக்கு. நம்ம எல்லாருடைய அம்மா கோமாதா. கோமாதாவின் மாட்டு சாணத்துல இருந்து பண்ற வரட்டிகளை நாம எரிக்கும் போது அதுல இருந்து ஒரு புகை உண்டாகும். அந்த புகை வந்ததுன்னா அங்க இருக்கிற எல்லா கொசுக்களும் ஓடி போயிடுங்க. இப்ப அதே வரட்டிகளை தான் உங்க எல்லாரும் முன்னாடியும் எரிச்சு நான் இதை உங்க எல்லாருக்கும் நிரூபிச்சு காட்டியிருக்கேன். அற்புத பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உண்மையை சொல்லணும்னா நாங்க உங்களை சங்கட மோட்சன்னு சொன்னா கூட அது உங்களுக்கு பொருத்தமான பேரா தான் இருக்கும். அதனால்தான் எல்லாரும் சொல்றாங்க, பிரச்சனை தோன்றும் இடத்தில் ராமா தோன்றுவோம். பிரமாதம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. திரும்ப பாராட்டு, திரும்ப பாராட்டு, பாராட்டுக்கு மேல பாராட்டு. ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இப்ப நான் இதை தெரிஞ்சுக்க விரும்புறேன். இந்த வரட்டிகளை வச்சு கொசுக்களை விரட்டுற அந்த திட்டம் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? பாரு, உன்னால இந்த எல்லா விறகுகளும் ஈரமாயிடுச்சு. ஐயோ அம்மா, எதுக்காக இவ்வளவு கோவப்படுறீங்க? அடுப்பை தானே ஏத்தணும். அப்போ இந்த வரட்டிகளை பயன்படுத்திக்கோங்களே. இத வச்சு அடுப்பை ஏத்திக்கோங்க, அப்புறம் அல்வா பண்ணுங்க. இந்த தடவை நானும் அல்வாவை சாப்பிடுறேன். நீயே அல்வா சாப்பிடணும்? ஏன், இங்க நான் வெறும் அடி வாங்குறதுக்கு மட்டும் தான் இருக்கானே என்ன? வழியை விட்டு விலகி போங்க. அடுப்பை எரிய வைக்க வெறும் வரட்டி இருந்தா மட்டும் போதாது, கூடவே விறகுகளும் வேணும். அடுப்பு என்னமோ ஏத்தியாச்சு, ஆனா இங்க எவ்வளவு புகையா இருக்கு. இரும்பி இரும்பி குடலே வெளியே வந்துரும் நினைக்கிற. ஐயோ, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? போ, இங்க இருந்து போ. கொசுங்க அந்த புகையை பார்த்து வேகமா ஓடி போறத பார்த்ததும் அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது, பண்டைய காலங்கள்ல கூட இந்த மாதிரி தான் வரட்டிகளை பயன்படுத்தி கொசுக்களை விரட்டிக்கிட்டு இருந்தாங்க. மகாராஜா, பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, ஆட்டை தோல் மேல போட்டுக்கிட்டு ஊர் பூரா தேடுவாங்களாம். விஜயநகர ராஜ்யத்துல மாட்டு சாணி வரட்டி ரொம்ப சுலபமாவே கிடைக்குது. அதை வாங்கறதுக்கு நாணயங்களை செலவழிக்க வேண்டிய அவசியம் கூட இல்ல. ஆனா அதுவே ஹிங்டாங்ல இருந்து எண்ணெயை வாங்கறதுக்கு நாம பெரிய விலையை தந்துகிட்டு இருக்கோம். அற்புத பண்டித ராமகிருஷ்ணரே, அற்புதம். உங்கள மாதிரி ஒரு ஞான சிலோன்மணி கிடைச்சதுக்கு விஜயநகரம் ஒரு பெரிய புண்ணியத்தை பண்ணிருக்கணும். என்ன குருவே? என்ன? உண்மை மகாராஜா, உண்மை. மகாராஜா, இன்னைக்கு என்ன நினைச்சு எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா குருவே, நீங்க அப்படியே என்ன பண்ணீங்க? பாருங்க, ஒரு செடின்னு இருந்ததுன்னா அதுக்கு சரியா உரமோ தண்ணீரோ நாம கொடுக்கலன்னா மரமா வளராது. இப்ப இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் புத்தியின் கல்ப விருட்சமா இருக்காருன்னா அதுக்கு ஞானங்கிற உரத்தையும் வழிகாட்டுதல்ங்கிற தண்ணீரையும் நான் தானே கொடுத்திருக்கேன். அப்ப அந்த பாராட்டுகள் எனக்கு வந்து சேரணும்ல, வரணும் இல்லையா? ஆனா மகாராஜா, இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்களோட இந்த தீர்வு பாராட்டத்தக்கதுதான்.
ஆனா துர்நாற்றத்துக்கு என்ன பண்றது? அரசவையில தினமும் இந்த வரட்டிய போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கலாமா? அப்புறம் மகாராஜாவும் இந்த துர்நாற்றத்தை சுவாசிக்கணுமா? இத நீங்க யோசிச்சு பார்க்கலையா? அட ஏன் யோசிச்சு பார்க்கல? குருவே, நீங்க இருக்கீங்களே. என்ன நீங்க இருக்கீங்களே? மகாராஜா, எல்லாரும் சொல்றது உண்மைதான். தன்னுடைய சிஷ்யனை ஜெயிக்க வைக்கிறதுக்காக ஒரு குரு அவங்களே அவங்களுடைய தோல்வியை ஒத்துப்பாங்களாம். இவரே தான் எனக்கு மாட்டு சாணத்தோட வரட்டியில இருந்து துர்நாற்றத்துல இருந்து விடுபடுறதுக்கான வழிய சொன்னாரு. ஆனா இப்ப என்னன்னா என் வாயில இருந்து அதை சொல்ல வச்சு எல்லா பாராட்டுகளையும் எனக்கே பெற்றுத்தர விரும்புறாரு. குருவே, நீங்க ஒரு பெரிய மகான். இப்ப இவன் என்ன மாட்டி விட்டுட்டு இருக்கான்? நான் என்ன தீர்வு சொன்னேன்? சரி, ஒரு வேலை பண்ணுங்க. அது என்ன தீர்வுன்னு நீங்களே மகாராஜா கிட்ட சொல்லிடுங்க. சொல்லுங்க. அது 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 வந்து அட சொல்லுங்க. மகாராஜா அதை கேட்கறதுக்கு எவ்வளவு ஆர்வமா இருக்காருன்னு பாருங்க. ஆமா குருவே, எல்லாருக்கும் சொல்லுங்க சொல்லுங்க. நான் வந்து மணி, நம்ம குருஜி திரும்பவும் மாட்டிக்கிட்டாரு பண்டிதர் ராமகிருஷ்ணருடைய புத்தியின் வலையில. குருஜி மட்டும் இல்ல, ஹிம்டாங்காரங்களும் பண்டிதர் ராமகிருஷ்ணரோட வலையில மாட்டிக்கிட்டாங்க. இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் வாய்ப்பு வரும்போதெல்லாம் என்ன மாட்டி விட தயாரா இருக்கான். நான் இவனை விட மாட்டேன். மகாராஜா, அந்த தீர்வு என்னன்னு நானே சொல்லிடுறேன். சாணத்தின் துர்நாற்றத்துல இருந்து விடுபடுறதுக்காக குரு என்கிட்ட சொன்ன திட்டம் என்னன்னா, தினமும் முதல்ல கொசுக்களை விரட்டுறதுக்காக அரசவையில நாம மாட்டு சாண வரட்டிய ஏத்தி வைக்கலாம். அதுக்கப்புறமா துர்நாற்றத்தை போக்குறதுக்காக அவரே குருவே தினமும் இங்க அரசவையில கற்பூரத்தை ஏத்துவாராம். சொல்லுங்க, ராஜகுரு தத்தாச்சாரியர், ராஜகுரு தத்தாச்சாரியர், ராஜகுரு தத்தாச்சாரியர், ராஜகுரு தத்தாச்சாரியர். அட, உண்மையை சொல்லணும்னா நான் உங்களுக்கும் நன்றி சொல்ல விரும்புறேன். நீங்க மட்டும் கொசுக்களை விரட்டுற அந்த எண்ணெயின் ஏற்றுமதியை நிறுத்தலனா வரட்டிகளை பயன்படுத்தி கூட கொசுக்களை விரட்டிடலான்னு விஜயநகர வாசிகளான எங்களுக்கு தெரியாமலே போயிருக்கோம். இன்னைக்கு உங்களாலதான் நாங்க தற்சார்பு நிலையை அடைய முடிஞ்சிருக்கு. இனிமே உங்க நாட்டில இருந்து எண்ணெயை வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. மற்றும் ஞாபகம் இருக்கட்டும், இது பாரத குலம். இங்க ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எதிரிகள் முன்னாடி நாங்க தலை வணங்க மாட்டோம். எப்பவும் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை தான் கண்டுபிடிப்போம். இப்போதைக்கு நீங்க இந்த நாட்டுடைய வெறும் ஒரு பண்டிதர் ராமகிருஷ்ணருடைய மூளையை தான் பார்த்திருக்கீங்க. உங்களால அதை வெல்ல முடியல. அப்ப ஞாபகம் இருக்கட்டும், இந்த நாட்டுடைய ஒவ்வொரு மூலையிலையும் லட்சக்கணக்கான பண்டிதர் ராமகிருஷ்ணர்கள் இருப்பாங்க. அதனால ஜாக்கிரதையா இருங்க. பாரத தாயே போற்றி, பாரத தாயே போற்றி, பாரத தாயே போற்றி, பாரத தாயே போற்றி. விஜயநகரத்தின் நிலம் என்னுடைய தாய். நான் இருக்கிற வரைக்கும் என்னுடைய தாயை யாராலையும் பறிக்க முடியாது. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க என்ன பண்ணாலும் சரி, இந்த நிலம் ஹிம்டாங்குக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன். இதே மாதிரி தினமும் மாலை நேரத்துக்கு முன்னாடி இந்த வரட்டிகளை ஏத்தி விட்டுருங்க. ஐயோ, கொன்னுட்டானே, கொன்னுட்டான். நில்லுங்க நில்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. ஐயோ பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? ஏதாவது சபதம் எடுத்திருக்கீங்களா? என் உயிரை எடுக்கிற வரைக்கும் நீங்க ஓய போறது இல்லையா? என்ன பேசுறீங்க நீங்க குருவே? ஒத்துக்கிறேன், இப்ப உங்களுக்கு கொஞ்சம் நிறைய வயசாயிடுச்சுங்கிறத ஒத்துக்கிறேன். ஆனா குறைஞ்சபட்சம் இன்னும் 2-3 வருஷமாவது இருப்பீங்க. வயசாயிருச்சா? உங்களுக்கு தான் வயசாயிருச்சு, உங்க குடும்பத்துக்கு தான் வயசாயிருச்சு. வயசாயிருச்சா? நான் என்னோட அலுவலகத்துல உட்காந்து முக்கியமான வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா உங்களோட இந்த புகையால இருமி என்னோட ஆயிடுச்சு. ஆயிடுச்சுன்னா அட, நிலைமை மோசமாயிடுச்சு. ஆனா இந்த புகையால கொசுக்களுடைய நிலைமை தான் மோசமாகணும். உங்க நிலைமை எப்படி மோசமாச்சு? அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்குள்ளேயும் கொசுக்களுடைய குணம் இருக்கணும். கொசுவா? என்னையா கொசுன்னு சொல்றீங்க? என்னையா கொசுன்னு சொல்றீங்களா? இல்ல 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 இல்ல, நான் சொன்னது என்னன்னா உங்களுக்குள்ளேயும் கொசுக்களுடைய குணம் இருக்கலான்னு. என்ன இருக்கலாம்? அட விடுங்க விடுங்க. இருட்டுல அம்ப விட்டீங்க, அது இப்ப இலக்க போய் தாக்கிருச்சுனதும் பெரிய வில்வித்த வீரன் நினைச்சிட்டீங்களா? ஐயோ பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்களோட இந்த திட்டம் கொசுக்களை நிரந்தரமா விரட்டி விடாது. 2-3 நாள்ல இந்த கொசுங்க இந்த புகைக்கெல்லாம் பழகிடும். அப்புறம் ஆடி பாடி துள்ளி குதிச்சு கடிக்குங்க. அப்படியா?
அப்படி கொசுக்களே இந்த புகைக்கு பழகிடும்னா நீங்க ஏன் மாட்டீங்க? நீங்க ஏதாவது ஒரு விதத்துல கொசுக்களை விட குறைஞ்சவரா என்ன? அப்புறம் நீங்களும் துள்ளி குதிச்சு நடனமாடி எல்லாரையும் கடிங்க. என்ன சொன்னீங்க? பாருங்க பாருங்க, உங்களால மகாராஜாவும் இருமிக்கிட்டே வராரு. கண்டிப்பா உங்களை தண்டிக்க போறாரு. தண்டனைக்கு தயாராயிருங்க. மகாராஜா, பண்டித ராமகிருஷ்ணா, மகாராஜா, இன்னைக்கு அரசபையில நீங்க சொன்ன விஷயங்கள் மிகவும் சரியானதுதான். இன்னைக்கு உங்க செயலால நம்ம எல்லாருக்கும் பாடம் கிடைச்சிருக்கு. நாம எப்பவும் நம்மளோட சக்திகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எப்பவும் மத்தவங்கள சார்ந்தே இருக்க கூடாது. சொல்லுங்க குருவே, என்ன இந்த கொசுக்களை விரட்டுறதுக்கான தீர்வு நம்மளோட ராஜ்யத்திலேயே இருந்திருக்கு. ஆனா நாம ஹிம்டாங் மாதிரி ராஜ்யத்துல இருந்து எண்ணெயை இறக்குமதி பண்ணிட்டு இருந்திருக்கோம். அதனால இப்ப நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். ஹிம்டாங் நகரத்துல இருந்து இறக்குமதி ஆயிட்டு இருக்க இந்த மாதிரி எல்லா பொருட்களையும் நான் தடை பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் நமக்கு விஜயநகரத்திலே கிடைக்குதா? நீங்க இப்ப ரொம்ப சரியான முடிவு எடுத்திருக்கீங்க மகாராஜா. முடிவை நான் எடுத்துட்ட பண்டிதர் ராமகிருஷ்ணரே. ஆனா அதுக்குண்டான விளைவையும் நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. ஏன்னா என்னோட இந்த முடிவால ஹிங்டாங் ராஜ்யத்துக்கு பெரிய நஷ்டம் ஏற்படும். அதை நிச்சயம் அவங்க பொறுத்துக்க மாட்டாங்க. யுத்தத்துக்கான சூழ்நிலை கூட ஏற்படலாம். ஆமா மகாராஜா, ஆமா. ஒருவேளை அப்படி நடந்திருந்தா மகாராஜா, விஜயநகரத்துக்கு எவ்வளவு பொருட்சேதமும் உயிர் சேதமும் ஏற்பட்டிருக்கும். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க மகாராஜா. அப்புறம் இதெல்லாம் நடக்க போறது இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணரால தான். மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணரோட கையெழுத்து இருக்கிற அந்த பத்திரம் ஹிம்டாங்காரங்க கையில இருக்கிற வரைக்கும் விஜயநகரத்துக்கு பாதுகாப்பு இல்ல மகாராஜா. இப்ப மட்டும் விஜயநகரத்து மேல தாக்குதல் நடந்ததுன்னா அப்புறம் எந்த ஒரு ராஜ்யமும் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க மகாராஜா. இதை இப்படி புரிஞ்சுக்கோங்க மகாராஜா. இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணரோட அறியாமை மற்றும் பேராசையால நாம் அந்த நிலத்தை ஹிம்டாங்காரங்களுக்கு தந்துதான் ஆகணும். ராஜகுரு சொல்றது சரிதான் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. மகாராஜா, விஜயநகரத்தோட எல்லையில ஹிங்டாங்கோட படை தயாரா இருக்கு. அதுக்கு அர்த்தம் அவங்க எப்ப வேணாலும் தாக்குதல் நடத்தலாம். அப்படி அவங்க தாக்குதல் நடத்தினாங்கன்னா வேற வழி இல்லாம நாமளும் பதிலடி தர வேண்டியிருக்கோம். யுத்தம் செய்ய வேண்டியதா இருக்கும். இல்ல மகாராஜா, யுத்தம் இல்ல மகாராஜா, யுத்தம் இல்ல. இதுல போக போறது 2 ராஜ்யங்களோட வீரர்களோட உயிர் தான். உயிர்ன்றது உயிர் தானே மகாராஜா. அப்படின்னா ஏதாவது ஒரு வழிய தீர்வை யோசிங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. விஜயநகரம் யுத்தத்தை விரும்பல. ஆனா இந்த யுத்தம் நடந்ததுன்னா அதுக்கு நீங்க மட்டும்தான் பொறுப்பாவீங்க. அதனால உங்ககிட்ட 3 நாள் அவகாசம் இருக்கு. இந்த பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வை கண்டுபிடிங்க. அப்படியே நின்னுகிட்டு இருக்காதீங்க, நின்னுகிட்டே யோசிங்க. என்னோட வாளை எடுத்து உன்னோட தலைய துண்டிக்கணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா உன்னால நாங்க அவமானப்பட வேண்டியதா இருந்தது. உன்னை நீயே பெரிய புத்திசாலி நினைச்சுக்கிட்டு இருக்கல. ஆனா அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் உன்னை மண்ண கவ வச்சுட்டான். அவன் தன்னோட வலையில நம்மள மாட்ட வச்சதை பார்த்துக்கிட்டு தானே இருந்த. என்னோட கையெழுத்து இருக்கிற அந்த ஒப்பந்த பத்திரத்தை உன்னால திரும்ப பெற முடியலன்னா எந்த நிலத்துக்காக போர் நடக்க போகுதோ அதே நிலத்துல ஒன்ன நான் உயிரோட புதைச்சிருவேன்.
நான் என்னோட ராஜாவோட கண்கள்ல வெறும் மரியாதைய மட்டும் தான் பார்த்திருக்கேன். ஆனா இன்னைக்கு முதல் முறையா ராஜாவோட கண்கள்ல கோபத்தை பார்த்திருக்கேன். இது அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணாவால தான் நடந்திருக்கு. ஒரு வலைய நீ விரிச்சல்ல, இப்போ அடுத்த வலைய நான் விரிக்கிறேன். இப்போ நான் விரிக்க போற வலையில உன்னோட மொத்த குடும்பமும் சிக்க போகுது. இப்ப நான் அந்த ஒப்பந்த பத்திரத்தையும் பெற போறேன், இந்த நிலத்தையும் பெற போறேன். அந்த ஹிம்டாங்காரங்களுக்கு அவ்வளவு தைரியமா நம்ம விஜயநகரத்தோட நிலத்தையே அவங்களுக்கு சொந்தமாக்கிக்கணும்னு கனவு காண்றாங்களா? நல்ல வேளை அவங்க என் கண்ணுக்கு முன்னாடி இல்ல. இருந்தாங்கன்னா அவங்கள இந்த தடிகாலையும் அடிச்சு அடிச்சு ஹிம்டாங்க்கு துரத்திடுவேன். தூக்குங்க தூக்குங்க. ஐயோ என்ன இல்ல. அம்மா போங்க போங்க, அவங்கள ஹிம்டாங்க்கு அனுப்பி வைங்க. முதல்ல இவங்க ஏன் வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். சீர்வரிசலா கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இன்னொரு கல்யாணமா? ஏன் நீங்க அழறீங்க? சொல்லுங்க, நீங்க சந்தோஷம் தான் படணும். சந்தோஷமா? நான் ஏன் சந்தோஷப்படணும்? ஏன் ராமா கிட்ட இருந்து விலகிரு. இல்ல 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 இல்ல, நான் பண்டிதர் ராமகிருஷ்ணரை பார்க்க வரல. நான் உங்க 2 பேரையும் தான் பார்க்க வந்தேன். உங்க 2 பேருக்கும் ஆடு பழிப்பு கொண்டு வந்திருக்கேன். அன்பு அன்பு, இந்த எல்லா பொருட்களையும் அன்பளிப்பா கொண்டு வந்திருக்கேன். ஓ சரி 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 சரி. அம்மா அன்பளிப்பா? நமக்காக அன்பளிப்பு கொண்டு வந்திருக்காங்க. எங்களோட ஹிம்டாங்ல இருந்து உங்களுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க, எவ்வளவு அழகான ஆபரணங்கள், அலங்கார பொருட்கள், அப்புறம் நல்ல ஆடைகள். இதே மாதிரி இன்னும் நிறைய பொருட்கள் கொண்டு வந்திருக்கேன். பாருங்க பாருங்க. அட ஏன் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. வாங்க வந்து உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? என்ன குடிக்கிறீங்க? அம்மா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ராமாவுக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன பண்ணுவார்னே தெரியாது. ராமாவை பத்தி நீ கவலைப்படாத. இவ்ளோ விலை உயர்ந்த அன்பளிப்பு கொண்டு வந்திருக்காங்க. இவங்கள போய் எப்படி திரும்பி அனுப்ப முடியும்? எவ்ளோ அன்போட கொண்டு வந்திருக்காங்க. அவங்கள எப்படி திரும்பி அனுப்ப முடியும்? இவங்க 2 பேரும் என் வழியில மாட்டிக்கிட்டாங்க. நான் என்ன நினைச்சனோ அப்படியே நடந்திருக்கு. நீங்க இப்படியே அன்பளிப்புகளை கொடுத்துட்டே இருப்பீங்களா? உங்களுக்காக இதே மாதிரி நிறைய அன்பளிப்பு கொண்டு வந்துகிட்டே இருப்பேன். இங்க பாருங்க, எவ்வளவு அழகான ஹாரம் பாருங்க. அம்மா மொத்த அரசவையையும் அமைதி சூழ்ந்திருந்தது. எந்த திட்டத்தை செயல்படுத்தி கொசுங்க கிட்ட இருந்து விடுபடுறதுன்னு யாருக்குமே எதுவுமே தோணல. பண்டிதர் ராமகிருஷ்ணர் இருக்கார்ல, அவர் கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சிருவாரு. ஆனா என்ன பண்டிதர் ராமகிருஷ்ணா பண்டிதர் ராமகிருஷ்ணான்னு சொல்லிக்கிட்டு அவர் எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும் என்கிட்ட ஆலோசனை கேட்டுக்கிட்டு தான் பண்றாரு. ஐயோ சாது, நான் என்ன பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் கொசுக்களை விரட்டுறதுக்கான தீர்வை கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி? நான் அரசவைய மாட்டு சாணத்தால கழுவி விட்டீங்களா? நான் எதுக்காக மாட்டு சாணத்தால அரசவையை கழுவி விடணும்? அப்புறம் ஐயோ, நான் அரசவைக்கு மாட்டு சாணத்தால பண்ணின பரட்டைகளை பெரிய பாத்திரத்துல போட்டு அதை கொளுத்தி விட்டேன். அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரே புகையா வந்தது. அதுல எல்லா கொசுக்களும் காணாம போயிடுச்சு. அதோட அரசவையில எனக்கு ஆயிருச்சு. ஆயிடுச்சுன்னா பாராட்டு கிடைச்சிருச்சு. மணி 100 துஷ்டர்கள் இந்த மண்ணுல இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தத்தாச்சாரியார் மாதிரி ஒரு துஷ்டன் இந்த பூமியில பிறந்திருப்பான். அதே மாதிரி 100 முட்டாள்கள் இறந்த அப்புறம் இந்த சௌதாமணி மாதிரி ஒரு முட்டாள் பிறந்திருப்பாங்க. அதனாலதான் இந்த கிழமை சொல்ற எல்லாத்தையும் இந்த அம்மா நம்பிக்கிட்டு இருக்காங்க. இவங்க உருவாக்கிட்டு இருக்கிற அல்வால கொஞ்சோண்டு உப்பை நாம கலந்து விட்டுருவோம்.
அது எப்படி? அங்க பாரு, மந்து வந்துகிட்டு இருக்கா. வேலை முடிஞ்சது. இல்ல 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 என்ன இல்ல? எங்க குருஜி மாதிரி இன்னொரு மகானே இல்ல. ஆமா சௌதாமினி தேவி, எங்க குருஜி எங்க கிட்ட சொன்னாரு, அவரு உங்களை சீக்கிரமே ராஜ நடன கலைஞரா ஆக்க போறாராமா. நம்பிக்கை இல்லைன்னா முன்னாடி தானே இருக்காரு, அவர்கிட்டயே கேட்டுக்கோங்க. கண்டிப்பா கண்டிப்பா கேளுங்க கேளுங்க சௌதாமினி தேவி. என்ன குருஜி, நீங்களே சொல்லுங்க, இவங்களை விஜயநகரத்தின் ராஜ நடன கலைஞராக்க போறீங்கல்ல? ஆமா, சொன்னேன். நான் மகாராஜா கிட்ட சௌதாவை பத்தி பேச போறேன். சௌதாமினிய ராஜ நடன கலைஞராக்க போறேன்னு. என்ன சொன்னீங்க? நடன கலைஞரா? ராஜ நடன கலைஞரா? ஆனா அது நான் தானே. ராஜ நடன கலைஞரா இருந்தீங்க, ஆனா இனிமே இருக்கவே மாட்டீங்க. எங்களோட குருஜி இப்ப சௌதாமினி தேவிய ராஜ நடன கலைஞரா ஆக்குறதுக்கு இப்ப முடிவு பண்ணிருக்காரு. என்ன குருஜி, அப்படிதானே? சாரதா, இங்க என்ன நடக்குது? அட ராமா, நீ ரொம்ப சரியான நேரத்துக்கு வந்திருக்க. பாரு, இந்த ஹிம்டாங்காரங்க நமக்காக எவ்வளவு அழகான அன்பளிப்புகளை கொண்டு வந்திருக்காங்கன்னு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்களுடைய முகத்துல சந்தோஷமே இல்லையே. இங்க பாருங்க, உங்களுடைய மனைவி அம்மாவும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாருங்க. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன், உங்களையும் உங்க குடும்பத்தையும் நான் வாழ்க்கை பூரா இப்படியே சந்தோஷப்படுத்திட்டே இருப்பேன். இந்த சூழ்ச்சிக்கான காரணமும் என்னன்னு சொல்லிடுங்க. காரணம்லாம் ஒண்ணும் இல்ல, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை தான் காட்ட விரும்புறேன். ஹிம்டாங்ல உங்கள மாதிரியான புத்திசாலிகளுக்கெல்லாம் எவ்வளவு மரியாதை கிடைக்கும்னு. ஹிம்டாங்காரங்க புத்திசாலியான மனிதர்களுக்கு எவ்வளவு மரியாதை தராங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை நீங்க மட்டும் ஹிம்டாங் கூட கால் கொடுத்துக்கிட்டீங்கன்னா. கை கோர்த்துக்கிட்டான்னு சொல்ல வராங்க. பின்னாடி போங்க. பாருங்க, நீங்க மட்டும் ஹிம்டாங்கோட கை கோர்த்துக்கிட்டீங்கன்னா விஜயநகரத்துல உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிட்டு இருக்கோ அதை விட ஹிம்டாங்ல உங்களுக்கு 3 மடங்கு அதிகமா சம்பளமும் மற்றும் மரியாதையும் கிடைக்கும். இதே வாய்ப்பை நான் உங்களுக்கு வழங்கினா அது என்னன்னா, ஹிம்டாங்க விட 3 மடங்கு அதிகமான ஊதியெல்லாம் இல்ல, ஆனா 10 மடங்கு மரியாதை கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா விஜயநகரத்துல புத்திசாலியான நபர்களுக்கு நிறையவே மரியாதை கிடைக்கும். ஹிம்டாங்ல கிடைக்கிற மாதிரி அவமானம் எல்லாம் கிடைக்காது. அதுலயும் நீங்க மிகப்பெரிய புத்திசாலியாச்சே, நானே உங்க மேல மரியாதை வச்சிருக்கேன். ஆனா உங்களுடைய மகாராஜா உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்ட விதம் இருக்கே, அதை பொறுத்துக்க முடியாதது. உனக்கு இப்படி தெரிய வந்தது? எங்களுடைய விசேஷமான விருந்தாளிகளை பத்தின எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறது என்னுடைய கடமை. என்னோட கையெழுத்து இருக்கிற அந்த ஒப்பந்த பத்திரத்தை உன்னால திரும்ப பெற முடியலன்னா எந்த நிலத்துக்காக போர் நடக்க போகுதோ அதே நிலத்துல ஒன்ன நான் உயிரோட புதைச்சிருவேன். ஹிம்டாங்குக்கும் அதன் அரசருக்கும் விசுவாசமா இருக்கிறதுக்கு கழுத்து மேல கத்தி வைக்கப்படலாம். ஆனா விஜயநகரத்துல ராஜ்யத்து மேல விசுவாசமா இருந்தோம்னா கழுத்துக்கு மாலை தான் கிடைக்கும். இப்ப முடிவு பண்ண வேண்டியது நீங்க தான். வாழ் வேணுமா இல்ல மாலையா? எனக்கு வாளே போதும், ஆனா அது என்னோட நாட்டோட தான் இருக்கணும். எதிரி நாட்டுல இருந்து கிடைக்கிற மாலையை விட தாய் நாட்டின் வாளை நான் ஏத்துப்பேன். உங்களோட எண்ணத்தை கேட்கும் போது சந்தோஷமா இருக்கு. ஆனா நீங்க உங்களுடைய ராஜ்யத்துக்கு எவ்வளவு விசுவாசமா இருக்கீங்களோ அதை விட பல மடங்கு அதிகமா ஏன் ராஜ்யத்துக்கு நான் விசுவாசமானவன். அதனால உங்களுடைய இந்த அன்பளிப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்புங்க. எடுத்துட்டு போங்க. அம்மா, கீழே வைங்க. உன்னோட மூளை புல்லமைய போயிடுச்சா என்ன? எப்படி எல்லா அன்பளிப்பையும் திரும்ப தர முடியும்? நான் இங்க இருக்க ஒண்ணு கூட திரும்பி தர மாட்டேன். அட, இவங்க நம்மளுடைய எதிரிங்க. நீ வாய மூடு. நான் தான் சொன்னல, இதுல இருந்து ஒரு அன்பளிப்பு கூட நான் திருப்பி தர மாட்டேன்.
இது விஜயநகரம். இங்க இருக்க ஒவ்வொரு மனுஷனோட ரத்தத்திலையும் ரத்தத்தை விட தேசபக்தி தான் அதிகமா ஓடுது. புரிஞ்சுதா? போ, கிளம்பு. ஆஹா, என்னுடைய வீட்டின் தேவிகளே. ம்ஹும். இவரு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே உண்மையா? இல்ல இவனுங்க கழுதைங்க, முட்டாளுங்க. இவனுங்களுக்கு என்ன தெரியும்? என்ன சொன்னீங்க? என்ன ராஜ நடன கலைஞரா ஆக்க மாட்டீங்களா? ஆனா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னீங்க என்ன ராஜ நடன கலைஞராக்க மகாராஜா கிட்ட பேச போறேன்னு சொன்னீங்க. இல்ல அது சௌதாமினி, நான் சொன்னதை நீ முழுசா கேட்கல. ராஜ நடன கலைஞரா இல்ல, நான் சொன்னது ராஜ நடன ஆசிரியர் ஆக்குறேன்னு சொன்னேன். ஆசிரியராயே நான் ராஜ நடன கலைஞரா தான். ஆனா ஏற்கனவே நடன கலைஞரா தானே இருக்க. இப்ப நீ ராஜ நடன கலைஞர் ஆசிரியராயிடு. உனக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கு, எவ்வளவு அனுபவம் இருக்குல்ல? ஆமா அனுபவம். குருஜி என்ன சொல்ல விரும்புறாருன்னா, உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கு. ராஜ நடன கலைஞரா இருந்து உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கு. ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க தானே விஜயநகரத்தோட ராஜ நடன கலைஞரா இருந்தீங்க. இவங்க சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு நல்லாவே புரியுது. எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்றீங்களே? இல்ல குருஜி சொல்றதுக்கான அர்த்தம் என்னன்னா, நீங்க ரொம்ப தகுதியான நடன கலைஞர். என்ன குருஜி, நீங்க அதை தானே சொல்ல வந்தீங்க? என்ன சொன்னீங்க? அவங்க ரொம்ப தகுதியான நடன கலைஞரா? அப்போ நான் தகுதியானவ இல்லையா? இல்ல ஐயோ குருஜி, நீங்களே சொல்லுங்க. இவங்க 2 பேர்ல யாரு தகுதியான நடன கலைஞர்? சீக்கிரம் சொல்லுங்க. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். ஆமா, இவரோட முடிவு என்னன்னு நானும் பாக்குறேன். ஏதாவது சொல்லுங்க. வாயை திறங்க. ஏதாவது சொல்லுங்க. வாயை திறங்க. ஆனா அமைதியா இருக்கு. 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்களே. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. மகாராஜா என்ன பார்க்க வர சொல்லி இருந்தாரு. நான் உடனே போகணும். எதுக்காக என்ன தடுத்து நிறுத்தின? நட்பை உருவாக்கிக்க. நட்பு உருவாக்கிக்கவா? நட்புக்கான காரணம்? இதுக்கு அர்த்தம் யாரும் யாருக்கும் எதிரியும் இல்ல, நண்பனும் இல்ல. ஏதாவது காரணத்துக்காக தான் எல்லாரும் நண்பனாவும் இருக்காங்க, இல்ல எதிரியாவும் இருக்காங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரோட கை கோர்த்துக்கிறத விட என்னோட கை கோர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுடைய வேலையை என்னால பண்ணி முடிக்க முடியும். என்னோட வேலைய உங்களால. என்ன வேலை? ஆறு மாத பயிற்சிக்கான விளைவு இது. பண்டிதர் ராமகிருஷ்ணரோட கையெழுத்து. மகாராணியோட இந்த நிலத்துக்கான ஒப்பந்தத்தை நீங்க போட்டீங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒப்பந்த பத்திரத்துல பண்டிதர் ராமகிருஷ்ணரோட கையெழுத்த போட்டது நான் தான். இந்த விஷயத்தை நான் யாருக்கும் தெரிய வர விட மாட்டேன். உனக்கு என்ன வேணும்? ராஜ பதவி, ராஜ்யம், சிம்மாசனம், ராஜ மகுடம், ராஜாபிஷேகம், வாழ்த்து பாடல்கள். விஜயநகரம் மேல நீங்க போர் தொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு உதவுறேன். அதுக்கப்புறம் நீங்க விஜயநகரத்தை வென்றதுக்கு பிறகு என்ன விஜயநகரத்தின் ராஜாவாக்கணும் மற்றும் பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு மரண தண்டனை தரணும். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லையே? பண்டிதர் ராமகிருஷ்ணா, ராத்திரி இந்த நேரத்துல நீங்க என்ன இப்படி வந்து எழுப்புறது எங்கேயோ ஏதோ ஒரு விஷயம் சரியா இல்லைன்னு அர்த்தமாகும். ஆமா மகாராஜா, ஒரு முன்மொழி இதழோட என்ன பார்க்க வந்திருந்தாங்க. பாருங்க, நீங்க மட்டும் ஹிம்தாங்கோட கை கோர்த்துக்கிட்டீங்கன்னா விஜயநகரத்துல உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதோ அதுவே ஹிம்தாங்ல உங்களுக்கு 3 மடங்கு அதிகமான ஊதியமும் மற்றும் மரியாதையும் கிடைக்கும். அவங்க போனதுக்கு அப்புறம் நான் உங்களை பின்தொடர்ந்துட்டு போனேன்.
முக்கியமானதெல்லாம் இல்ல. இப்போ விஜயநகரம் மேல போர் தொடுக்கிற முடிவு என்னால எடுக்க முடியாது. வெறும் மகாராஜாவால மட்டும்தான் அது முடிவு பண்ண முடியும். அப்ப மகாராஜாவே அகற்றிடலாம். என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. நீ உன்னுடைய மகாராஜாவோட இந்த ராத்திரியே அவருடைய வாழ்க்கையின் கடைசி ராத்திரி ஆக்கிடு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.